இப்போ ஒருத்தவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு யாருன்னா இதுவா பண்ணி வச்சுக்கிறாங்க, 10 பொண்டாட்டி சம்பாதிக்கிறான். சோறு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறான். அவ்வளோ சொத்து வச்சுக்கிறவங்க அவங்க பொண்டாட்டி சம்பாதிக்கிறது, அது அதுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த விஷயமும் இல்லை. ஒய்ஃபை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, விகாத்திர பண்ணிட்டாரு. அவரே வச்சு நான் இந்த நாடை வந்து இன்னும் பொறுத்து இவர் பொண்டாட்டியே வச்சு நான் இது பண்ண தெரியல. இந்த மக்களை வச்சு என்ன பண்ண போறாரு அவரு? டிவிக்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா நான் வந்து டிஎம்கே தான் சிஸ்டர் போடுவேன். டிஎம்கே. வணக்கம்மா. வணக்கம். இப்ப எலெக்ஷன் வரப்போது, நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் நான் போடுவேன். விஜய்க்கு தான். ஆமா. எதனால விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்க? புதுசா அவங்க வரட்டுமே. இவ்வளோ காலம் அண்ணா திமுகவும் இருந்தாங்க. இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி வரட்டுமே. எங்களுக்கு ஒரு ஆர்வம் தானே, வந்து ஒரு மாற்றம் இருக்கு. இல்லை, சென்னை ஒரு மாற்றம் இருந்தால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த மாற்றத்துக்காக தான் இந்த ஓட்டை நாங்கள் போடுறோம். மாற்றம் வேணுன்றதுக்காக விஜய்க்கு போட போறீங்க? ஆமாம். விஜய் எப்படி வந்தா நல்லா செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குங்களா? ஏன்னா அவ்வளோ கோடி சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக இறங்குறாருன்னா நிச்சயமா அவர் வரணும். அவர் தான் இங்கே ஜெயிக்கணும், அவர் தான் வரணும். இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கல்லம்மா, அது ஏதாவது இதுல பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க இதை முடிஞ்ச உடனே அவங்க வந்து சேர்ந்துருவாங்கம்மா. அதெல்லாம் ஒரு சகிச்சமான அது அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கைமா. அதை மக்கள் தீர்மானம் பண்ண முடியாது. ஃபேமிலியில் அவங்க எதோ இப்போ கோடியாக சொத்து வச்சுக்கிறாங்க. அது அவங்க அந்த இது இப்போ ஃபேமிலிக்கு அவங்க வேணுன்றதுனால இதுக்கு நம்ம ஒன்றும் சேர்க்க முடியாதுமா. இப்போ ஒருத்தவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு யாருன்னா இதுவா பண்ணி வச்சுக்கிறாங்க, 10 பொண்டாட்டி சம்பாதிக்கிறான். சோறு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறான். அவ்வளோ சொத்து வச்சுக்கிறவங்க அவங்க பொண்டாட்டி சம்பாதிக்கிறது, அதுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த விஷயமும் இல்லை. அதெல்லாம் தப்பு இல்லை. ஃபேமிலிக்கு இதுக்கு தப்பே கிடையாது. எங்களுக்கு மக்களுக்கு அவர் நல்லா செய்வார் என்று எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை. இவ்வளோ காலம் 2 பேருக்கு தான் நாங்கள் ஓட்டை போட்டோம். இப்போ இவருக்கு போட்டு ஒரு மாற்றம் வரட்டுமே. சென்னை ஒரு மாற்றமா இருந்தால் ஒரு மகிழ்ச்சி தானே. ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? விஜய் தான்மா, நம்பிக்கை விஜய் தான். விஜய் வின் பண்றாரு. யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமா இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? அதை நம்ம சொல்ல முடியாதும்மா. என்னை பொறுத்தளவுக்கு வரணும்னு நினச்சா நான் கடவுளுக்கு வேண்டது விஜய் தான் வரணும்னு வேண்டேன். விஜய் தான் வரணும் அப்படின்னு நாங்கள் ஃப்ரீ பண்ணுறோம். எங்களுக்கு விஜய் தான் வரணும், இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு அதை நம்ம இதில் சொல்ல முடியாதும்மா. ஆனால் விஜய் வரணும், விஜய் தான் வரணும். எங்கள் புள்ள நிற்கணும், எங்கள் புள்ள ஜெயிக்கணும், எங்களுக்கு செய்யணும். நான் உதயசூரியன் தாங்க போடுவேன், ஸ்டாலின் தான் போடுவேன். ஆமா. ஓகே, எதனால உதயசூரியனுக்கு போடணும்னு? எங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்காருங்க அவரு. எங்களுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காரு, எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காரு. என்ன 5000 கொடுத்துருக்காரு, அரிசி பருப்பு கொடுத்துருக்காரு, பெட்ஷீட் கொடுத்துருக்காரு, அடுப்பு கொடுத்துருக்காரு, கேஸ் கொடுத்துருக்காரு, டிவி கொடுத்துருக்காரு, பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்காரு, பசங்க காலேஜி கொடுத்துருக்காரு, ஸ்கூல் பைசா அனாதி பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. இப்போ இவர் பிகில் வந்துச்சு, விஜய் வந்துச்சு அப்படின்னா இதுமே உக்காந்து ஆட்சியில் நல்லது செய்வாருன்னு என்ன நிச்சயம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் அவர் பண்றாரா இல்லையா அப்படின்றாங்க. இதுமே பண்ணீங்க என்னங்க இருக்குது அவருக்கு? இதுமே என்ன பண்ண போறாரு அவரு? வாய்ப்பு கொடுத்து என்ன இருக்கு அவருக்கு? இவரு கொடுங்க அந்த வாய்ப்பு, இன்னும் கொடுங்க, இன்னும் அதிகமா செய்வாரு. ஸ்டாலின் கொடுங்க, இன்னும் அதிகமா செய்வாரு அந்த வாய்ப்பு. சரி, யாரு இப்போ இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தாங்க பண்ணுவாரு, அடிச்சு தளபதி. ஆமா, வின் அவர்தான், கோட்டையில உட்காருதே அவர்தான். திரும்ப முதலமைச்சரா ஸ்டாலின் வருவாரா? முதலமைச்சர் அவர் தான் வருவார். சரி, யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் கெலிக்குள்ளாருங்க, ஸ்டாலின் தான் கெலிக்கணும். ஆமாங்க, எங்க தளபதி விஜய் ஜெயிக்க கூடாது, எங்க தளபதி தான் கெலிக்கணும். என் தளபதி எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நாட்டுக்கு எவ்வளவோ சேர்ந்திருக்காரு, இலவசமா எவ்வளவோ பண்ணியிருக்காரு. விஜய் ஏமா வரக்கூடாதுன்றீங்க? வரக்கூடாதுங்க, இடையில பூந்துட்டு நான் தான் சினிமா நடிகரும் ரசிக்கிறவங்க தான் நிறையா. இதுல ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி புத்திசாலியா இருந்து யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் மக்களுங்களுக்கு. யாருக்கு போடணும், எவங்களுக்கு போடணும்னு மக்களுங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஒய்ஃபை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, விகாத்திர பண்ணிட்டாரு. அவரே வச்சு நான் இந்த நாடை இன்னும் பொறுத்து இவர் பொண்டாட்டியே வச்சு நான் இது பண்ண தெரியல. இந்த மக்களை வச்சு என்ன பண்ண போறாரு அவரு? சொல்லு.
அது பர்சனல் விஷயம் தானம்மா சொல்றாங்க. எல்லாமே அரசியல் வந்து எல்லாமே தாங்க வந்திருக்கணும். அரசியல் வந்து எல்லாதாமே வந்திருக்கான். இப்போ அரசியல் வர்றதுதானே இப்போ தெரிஞ்சுது. விஜய் பொண்டாட்டி விருதுல ஆயிடுச்சு, விகாதரை கொடுத்துருக்காங்கன்னு விருதுல ஆயிடுச்சுன்னு வந்தது. இது வரைக்கும் யாருன்னா மக்களுக்கு தெரியுமா? பர்சனல் வேற அரசியல் வேறன்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க அரசியல் வர? அரசியல் வரமா நீ அரசியல் வந்த பின்னே தானே உன் குடும்பம் உன்னோட சம்சாரத்தை இழுத்திருக்காங்க. இல்லைன்னா இழுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? நீ சினிமாலேயும் நடிச்சிருந்தா இழுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? உங்கள் குடும்பத்தை பார்க்காதவரு மக்களை எப்படி பார்ப்பாரு? என்ன பண்ணல ஸ்டாலின், என்ன பண்ணல தளபதி எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லா குழந்தைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் எல்லா சலுகை சேர்ந்துருக்காரு. எந்த சலுகையுமே செய்யாது இல்லை, எல்லா சலுகை சேர்ந்துருக்காரு. பிள்ளைங்க படிப்புலேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே சேர்ந்துருக்காரு. அரிசி பருப்பு சேலை எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த 5 வருஷத்துக்கு எல்லாமே சேர்ந்துருக்காரு. இதுமே வந்து உக்காந்தா இன்னும் அதிகமாக எங்களுக்கு செய்வார். ஆமா, எங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் நாங்கள் எல்லாம். அவர் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும், தளபதி தான் வரணும். இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே. யாருக்கு போடலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிவிகே தான். டிவிகே தான். எதனால டிவிகே போடணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்ப சினிமாவை விட்டுட்டு இப்ப வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அது காரணம் மக்கள் மேல இருக்கிற ஒரு பாசத்தளத்துல வந்திருக்காரு. அதனால விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வந்தா நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குங்களா? நல்லா நம்பிக்கை ஃபுல்லா இருக்கு எனக்கு. நல்லா பண்ணுவாரா? நல்லா பண்ணுவாரு. சரி, யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரவே கூடாது. டிஎம்கே வரக்கூடாதா? எதனாலனா ஒரு இப்ப வந்து டிவிகே தான் இப்ப ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு பயம்படுத்துற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து விஜய் வந்துட்டாருன்ற ஒரே காரணத்தாலதான் அவங்க வந்து நிறைய பண்ற மாதிரி இப்ப வந்து சொல்றாங்களே. நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம், எங்க விஜய் ஜெயிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணலையா? பண்ணிருக்காங்க தான். இப்ப வந்து அதிகப்படியா சொல்றாங்க. விஜய்க்கு வந்ததால விஜய் அவங்களே இன்னும் நான் ஜெயிச்சேனா இன்னும் 10,000 ரூபாய் தருவேன் அப்படிலாம் சொல்றாங்க. விஜய் குட்டான சொல்றாரு, நானும் அதிகமா தருவேன் எக்ஸ்ட்ரான்ட்டு சொல்றாருதான். அவர் நினைச்சிருந்தா அவர் வந்து சினிமாவிலே இருந்திருக்கலாம். அரசியல்ல வந்திருக்கிறாருன்னா மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு தான் வந்திருக்காரு. சினிமா விட்டு வந்திருக்கிறதால அவர் கண்டிப்பா அரசியல் மக்களுக்காக தான் வந்திருக்காரு. மக்களுக்காக நல்லா செய்வாரு. ஓகே, தேங்க் யூ. இல்ல சிஸ்டர், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்களா? சரி, யாருக்கு போடலாம்னு ஐடியா இருக்கு? நான் வந்து டிஎம்கே தான் சிஸ்டர் போடுவேன். டிஎம்கே. எதனால டிஎம்கேக்கு போட போறீங்க? அவர் இப்போ வந்து எல்லாருக்கும் லேப்டாப் அண்ட் தென் மந்த்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் காசு தராங்கல்ல சிஸ்டர், அதனால. ஓகே, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த எலெக்ஷன்ல திருப்பியும் டிஎம்கே தான் சிஸ்டர் வருமா? வரும். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா அவர் நிறைய நல்லது பண்ணிருக்காரு சிஸ்டர், அதனால டிஎம்கே தான் வரும். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் வரவே கூடாது சிஸ்டர். ஏன்? அவர் ஆக்டரா இருக்கிற வரைக்கும் ஓகே சிஸ்டர், அவர் இந்த பாலிடிக்ஸ்ல வரக்கூடாது. ஏன்? ஒரு சிலர்லாம் வந்து மாற்றம் வேணும், அதனால புதிய கட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு பிடிக்காது சிஸ்டர், அதனால தான் சிஸ்டர். விஜய் அரசியலுக்கு வரது பிடிக்கலையா? ஆமா சிஸ்டர், அவர் ஆக்டராவே இருந்தா நல்லா இருக்கும் சிஸ்டர். நடிகராவே இருக்கட்டும். ஆமா சிஸ்டர்.